ஹாய் ஹலோ வணக்கம். மார்னிங் எழுந்ததும் டீ வச்சு குடிச்சிட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே ஓடும். அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி வச்சுட்டு காய் என்னடா இருக்குன்னு பார்த்தா வெண்டைக்காய் இருந்துச்சு. அது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சரி கேரட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ கேரட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் வந்து நான் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து துருவ போகிறேன். அதாவது மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே துருவின மாதிரியே கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா கேரட்டை இதில் சீவுனா எனக்கு கை ரொம்பவே வலிக்கும், என்னால் முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் துருவி எடுத்த மாதிரியே அதுலேயும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்னடா தனியாக ஒரு கப்பில் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எதுக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருந்துச்சு, அதையும் நான் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுத்தமான கடலெண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து நெடக்கடலையை வறுத்து எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது போட்டதுக்கப்புறமா பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேகணும், ஏன்னா பீஸாக கட் பண்ணிக்கிறதுனால. அது வெந்ததுக்கப்புறமா கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். வாட்டரும் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளியும் தேங்காயும் கடைசியாக ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க, இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடலப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இதை மட்டும் பொரித்து எடுத்து அந்த சட்னியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேரட் பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.